ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அவங்க கேட்பாங்க, இந்த உலகமே வந்து வன்மம் நிறைந்த உலகம். ரொம்ப பெட்ரையல் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ண கூட பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஆப்போசிட்ல சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது லைஃப் லெசன்ல பாதி லெசன் அங்கேயே சொல்லிட்டாருப்பா அவரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மைதானே. என்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான். சுச்சுவேஷன்ஸ் அவங்க இப்படி மாற்று. எனக்கு என்னன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை. இல்லை இருக்கு இல்லை இல்லை இருக்குன்னு அவர் என்ன சொல்றதே தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் சொன்னது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ ஒருத்தவங்க சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். அவங்க பரவாயில்ல, நீங்கள் சீட் பண்ணது மாதிரி இருந்திருந்தா இல்லை யாராலையுமே இந்த என்லைட்டன்ட் வியூல யோசிக்க முடியாது. இப்போ நம்மளுமே இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் மேலே கோவப்படலாம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் போது சிலரை மன்னிக்கலாம்ல. எல்லார் மேலேயும் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரையும் கோவப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த ஒரு விஷயத்த அவர் அது எப்பவுமே படங்கள்லையும் சரி யதார்த்தமா இன்டர்வியூஸ்லேயும் சரிங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் பற்றி ஒரு இன்டர்வியூ இப்போ கூட நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போய் பாருங்க. ராமோட இன்டர்வியூ பாருங்க, தெளிவு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சித்தர் மாதிரி பேசுவார். எனக்கு ராம் பார்க்கும்போது சித்தர் மாதிரி தான் தோணும். என்னென்னமோ சொல்லுற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா சொல்லுவார். நான் இப்படி இருந்தேன் அவர் கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ஏன் இப்படி பாரு இந்த வாழ்க்கையை, ஏன் இந்த மாதிரி பேசலாம்ல, இந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து ஒரு படங்களில் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன்.